முக்கியமான விஷயம் இல்லை, அதான் உன்ன வேலை சொன்னேன். ஏன் நம்ம பஸ்ல வச்சா முடிச்சுப்பல. சொல்லுங்க அண்ணாச்சி. சேகரு இங்கே வாழ, இந்த பையன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லு. என்ன சேகரு? இன்னும் ஜீவா பாத்ரூம் முன்னாடி வச்சு நல்லா இருக்கியா? பரவாயில்ல. இந்த கவரில் தான் எல்லா விஷயமும் இருக்கு. சரியா? பார்த்து நடந்துக்க. ஒழுங்காக முடிச்சிடு. ஜாக்கிரதை. வரேன் சேகரு. பாய். போன வேலை என்னாச்சுடா? பாடுறாத அண்ணாச்சி கடுப்பு பண்றாருடா. யாரையோ போடணுமாமா. இவனாடா? டேய் வினோத் எந்திரா. ஏய் சும்மாடா. நொச்சின்ட்டு எந்திரா. ஹலோ, எங்க இருக்கு ஜீவா? சொல்லுங்க அண்ணாச்சி. வீட்டுல தான். விஷயம் புரியுதா? புரியுது அண்ணாச்சி. காரியத்தை கரெக்டாக முடிச்சுல அண்ணாச்சி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரையும் கொலை பண்ண மாட்டேன். வேணா நீங்க சொன்ன ஆளை உங்களுக்கு கடத்தி தரேன். இல்லை ஜீவா, அவனை போட்டுருணும். அப்ப நீங்க வேற ஆளை வச்சு செஞ்சுக்கங்க, என்னால போட முடியாது. சரியில்ல, ஆனால் 10,000 தான் தர முடியும், 20,000 கிடையாது. எப்படி இருக்கு குமாரு? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை குமார், ஒரு 2,000 சரக்கு தேவைப்படுது, ரொம்ப அர்ஜென்ட்டு. இந்த பணத்தை எடுத்து. இல்லை குமார், காசு நாளைக்கு தரேன், ரொம்ப அர்ஜென்ட்டு. கஸ்டமர் 1 மணி நேரம் கழிச்சு வந்து வாங்கிட்டு போ. ஆனா ஒண்ணு, பணத்தை தரலன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கண்டிப்பா கொடுத்துரு குமார். போ. ஹலோ, சொல்லு குமாரு. என்னடா இந்த மைக்கேல் பையனை தூக்கிட்டீங்களா? அதுக்குதான் குமார் இப்ப ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். என்னது, இப்பதான் ஸ்கெட்சே போடுறீங்களா? இன்னும் அவனை தூக்கி விடு குமாரு, நாங்க அவனை 1 மணி நேரத்துக்குள்ள எப்படியாவது இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறோம். ஒரு வேலையை சொன்னா உடனே செஞ்சிருவீங்களா? என்னடா ரொம்ப பேசுறான், இவன் கிட்ட தான் போய் வேலை செய்யணுமா? என்னடா மச்சி பண்றது, நம்ம வாழ்ந்தாகணும், இந்த வேலை பண்ணிதான் ஆகணும், பல்ல கடிச்சு செய்வோம்டா.
வாங்கிடா. நாளைக்கு தரேன். எத்தனை நாள் நாளைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்றேன்ல. சரக்கு மட்டும் வாங்கிட்டு போக தெரியுதுல. பணம் தர்றா. டேய் கை வைக்கிற வேலையை வச்சுக்காதடா. கை வச்சா டேய் யார் மேல கை வைக்க தெரியுமா? கலெக்டர் பையன் மேலேயே கை வைக்கிற. கொன்று வேண்டாம். சும்மா பணத்தை எப்படா தருவேன்? நாளைக்கு தரேன்னு சொல்றேன். நாளைக்கு தரேன், அவ்வளவுதான். விடுக்குமாரு நாளைக்கு கொடுத்துருவான். ஏண்டா ஒருத்தன் வந்து என் மேல கை வச்சுட்டு போறான். என்ன காசு வாங்கல? என்ன காசு வாங்கினா எங்க மேலேயே கை வைப்பியா? வணக்கம். செய்திகள் வாசிப்பது நிர்மலா நாராயணன். தலைப்புச் செய்திகள். மாவட்ட ஆட்சியர் மகன் மைக்கேல் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டார். இவரது கொலை வழக்கில் ஜீவா, வினோத் மற்றும் ஸ்ரீ ஆகியோரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இவரது மரணத்தை அடுத்து கோவையில் இரங்கல் கூட்டம் நடைபெற்றது. அதில் அவருக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பாருங்கண்ணே, 3 பேர்னு தலையில வச்சு ஆடினீங்கல்ல, இப்ப பிரச்சனை நமக்கு தான். அவனுக்கு போன போடல. எங்க இருக்க? அண்ணாச்சி வீட்டுலதான். எங்க இருந்தாலும் பேட்ரிக் வேலை. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். குமார் கூப்பிடுறான். யாரு? குமாரா? உள்ளவா. வாடா வா. மேல கைய வச்சுட்டு போன சும்மா விட்டுருவேன் நினைச்சா? இந்நேரம் ஆளுங்களை போட்டுருப்பானுங்கடா. இங்க வச்சு நான் உண்ட போடுறேன்டா. வாடா.
சொல்லுங்க நாயர். தூக்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கதான் இருக்கான். ஒரு நிமிஷம். ஜீவா, நான் பாத்துக்கிறேன் நாயர். இந்த உலகத்தில் பல இளைஞர்களின் வாழ்க்கை இப்படி அர்த்தமற்ற உண்டாகத்தான் இருக்கிறது. அவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த காரணங்கள் யாவும் நியாயப்படுத்தக்கூடியவை அல்ல. இளைஞர்களே, உங்கள் வாழ்க்கை பாதையை சரியாக தெரிந்து கொள்ள நீங்கள் ஆக்கப் பிறந்தவர்களே தவிர அழிக்கப் பிறந்தவர்கள் அல்ல.